உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு பெரிய ரகசியம் முடிய போகுது. இது வந்து ஒரு ஆத்ம காதல் கதை எபிசோட் 4. எபிசோட் 3 வந்து டெவில் அண்ட் எம்பரர் எனர்ஜில நம்ம முடிச்சிருந்தோம். அது எந்த ரகசியத்த உடைக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் அப்படின்னும் நான் சொன்னேன். அதே மாதிரி அ இந்த உங்கள நேசிக்கிற இந்த பெர்சன், அதாவது ஹீரோ அந்த காமிக் எனர்ஜி எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, அதாவது கண்ட்ரோல் பண்ண போறாங்கன்னு பார்த்தோம். எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம்னு சொன்னேன். இது வந்து பல ரகசியங்கள உங்களுக்கு உடைக்க போகுது. என்னன்னா, என்னால ஓவரால் எனர்ஜிய பிக்கப் பண்ண முடியுது. அம் அவங்க மௌனமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க அதிர்ச்சியான உண்மைகள் என்ன? அது ஒரு துரோகமா? இல்லன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனா? இல்ல ஆல்ரெடி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த மாரி பல ரகசியங்கள நம்ம இங்க உடைக்க போறோம். அவங்க எனர்ஜெட்டிக்கலா உங்களுக்கு என்ன விஷயங்கள் சொல்லியிருந்தாலும், நாம ஸ்பிரிச்சுவலா அத வந்து கன்ஃபார்ம் பண்ண போறோம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பாஸ்ட்ல சரியா நடந்துக்கல. ஹாண்டட். இப்போ வந்து லவ் ஆன் த பிரெயின். உங்கள மேல வச்சுட்டு இருக்க காதல் பொங்கி வழியிறது. அதே மாதிரி பாஸ்ட்ல அவங்க செஞ்ச விஷயங்கள் அவங்கள வந்து இப்போ பேயா பிடிச்சுண்டு ஆட்டுது. உங்களுக்கு துரோகம் பண்ணதா இருக்கட்டும். ஒரு சிலருக்கு இந்த பெர்சன் வந்து கல்யாணம் பண்ணி உங்கள விட்டுட்டு போய் கல்யாணமே பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பணத்துக்காக தான் பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து கல்யாணமா இருக்கலாம், இல்ல தேர்ட் பார்ட்டி கூட கமிட்மெண்ட் ல போயிருக்கலாம். இல்லன்னா அது ஒரு இல்லீகல் அ இட்ஸ் லைக் பிங்கி ப்ராமிஸ். பெஞ்ச் கடில பண்ற ரகசிய கான்ட்ராக்ட்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. இது வந்து ஒன்லி ஃபார் மனி. பியூர்லி ஃபார் மனி. இதுல வந்து காதல் இல்ல, லஸ்ட்டா இருந்திருக்கலாம். இல்லன்னா வந்து சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி அனலிட்டிக்கலா ஒரு எடுத்த முடிவா இருக்கலாம். பட் இப்போ அதுதான் அவங்கள தொரத்தின்னு இருக்கு. அவங்க எடுத்த முடிவ வந்து அவங்க ரொம்ப ரொம்ப ரிக்ரெட் பண்றாங்க. ஏன்னா, இப்போ இந்த காதலோட வலிமை என்ன அப்படின்னு அவங்களுக்கு புரியிறது. இந்த பெர்சன் மேபி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ் எனர்ஜில இருக்காங்க. இல்லன்னா வந்து அ இந்த காமிக் எனர்ஜி இவங்கள வந்து ட்ராப்ல போட்டதுக்கு காரணம் இவங்க கிட்ட இருக்க பணம். இல்லன்னா அவங்க கிட்ட இருக்க பொசிஷன். இது வந்து இவங்களும் இந்த ட்ராப்ல போய் விழுந்திருக்கலாம். இல்லன்னா இவங்க ட்ராப் போட்டு இவங்கள பிடிச்சிருக்கலாம். பட் வாட் எவர் த சிச்சுவேஷன் தப்பு தப்பு தான். நீங்க என்ன எக்ஸ்கியூஸ் சொன்னாலும் அது தப்பு தான். இப்போ வந்து இந்த சிச்சுவேஷன்ல தான் அவங்க வந்து காமிக் எனர்ஜிய ஹேண்டில் பண்ணாங்க. அந்த டெவில் எனர்ஜிய ஹேண்டில் பண்றதுக்கான சிச்சுவேஷன் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் காரணம். நீங்க நினைச்சிருக்கலாம், திடீர்னு ஏன் இந்த டெவில் எனர்ஜி நம்ம ரீடிங்குள்ள வந்தது அப்படின்னு. இதுதான் உண்மை. இது ஒளிஞ்சிட்டு இருக்க உண்மைகள் இதுதான். ஸோ ஆஸ் யூசுவல் ப்ரே ஃபார் கிளாரிட்டி. நீங்கள் மேனிஃபெஸ்ட் யுவர் டிவைன் கவுண்டர் பார்ட். அப்போ தான் இந்த தேர்ட் பார்ட்டி எனர்ஜி கிளியர் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இன்னும் சில விஷயங்கள் சொல்லலாம். ஐ மேனிஃபெஸ்ட் கிளாரிட்டி, டிவைன் கைடன்ஸ், ஐ மேனிஃபெஸ்ட் ஜென்யூன் லவ். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் எனர்ஜி அலைன் பண்ணும்போது இந்த பர்சன் உங்களுக்கு சரியான தேர்வாக இருந்தால் மட்டும்தான் ஹீரோ உங்கள் லைஃப்பில் வருவாங்க. இது வந்து மேபி வில்லனாக மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம அதை தான் உடைக்க போகிறோம். யார் எனர்ஜியில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம இங்கே பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம பார்க்குற மாதிரி தான். நான் ஆல்ரெடி இந்த டெக்கை ஷஃபில் பண்ணிட்டேன். இது வந்து இந்த பர்சனோட எனர்ஜி, இது வந்து உங்களோட எனர்ஜி, இது வந்து டிவைன் அதாவது பிரபஞ்சத்தோட எனர்ஜி. இப்போ டெவிலும் அந்த எம்பரரும் தான் நம்ம பார்க்கணும். புது ஆரம்பம். ஸோ இந்த பர்சன் உங்கள கல்யாணம் பண்ணிக்க விரும்புறதிலோ, இல்லைன்னா இந்த காதல வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போறதுலயோ அவங்க ரொம்ப தயாரா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து உணர்வுபூர்வமா ஒரு புரிதல் இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க. எம்பரர் எனர்ஜி. ஸோ மாஸ்குலின் எனர்ஜில தான் இருக்கு. ஸோ தே ஆர் அவங்க வந்து இப்போ அவங்க பவர்ல ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன உங்களுக்கு துரோகம் பண்ணதுக்கும், முட்டாள்தனமா போய் இந்த காமிக் எனர்ஜி 2மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாஸ்குலின் எனர்ஜில தான் இருக்கு. ஸோ யூ ஆர் பியூர். உங்களோட சோல், உங்களோட காதல், உங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பியூரா இருக்கு. உங்க உங்க எனர்ஜில எந்த மாதிரி விஷயமும் இல்ல. ரொம்ப பியூரா இருக்கீங்க. ஸோ டெவில் எனர்ஜி அண்ட் மாஸ்குலின் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, இங்க தான் இருக்கு. அதாவது எம்பரர் எனர்ஜி. ஸோ இது வந்து மாஸ்குலினோட பிரச்சனை தான். உங்களோட பிரச்சனை இல்ல. ஸோ இந்த ரீடிங் 100% பெர்ஃபெக்ட்டான ரீடிங். இதுல வந்து உங்களுக்கு ஒரு துளி சந்தேகமும் தேவையில்ல. இதுதான் நம்ம போன ரீடிங்லயும் பார்த்தோம். ஸோ பார்க்காதவங்க எபிசோட் 3 போய் பாருங்க. ஏன் இத நான் சொல்றேங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். இது 2மே வந்து எம்பரர் எனர்ஜி. ஸோ இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கறத நம்ம இங்க பார்ப்போம். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன எனர்ஜில இருக்கீங்கன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாரி தான் என்னால கைடன்ஸ் குடுக்க முடியும். நீங்க ஏதாவது ஹீல் பண்ணுமா? அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். சப்போஸ் ஹீலிங்ல நீங்க வந்து லேக் ஆகுறீங்க அப்படின்னா, மிரர் ரியாலிட்டி போய் பாருங்க. உங்க உலகம் ரொம்ப அழகா இருக்கு. பாட்டம் டெக் எனர்ஜி காடட். நீங்க இந்த பெர்சன பிளாக் பண்ணிட்டீங்க. இல்லன்னா நீங்க இந்த பெர்சன விட்டு விலகி இருக்கீங்க. ஸோ அதுதான் அவங்கள வந்து அவங்களோட ஓ வாவ்! இப்ப யாரோ யாரோ இல்ல. நெறைய பேர் வந்து ரெகுலர் வியூவர்ஸா இருக்கீங்க. ஏன்னா இந்த எனர்ஜி தான் நம்ம பார்த்தோம். மிரர் ரியாலிட்டி. நீங்க பிளாக் பண்றதுனால தான் அவங்க அலைன் ஆயி உங்கள நோக்கி வராங்கன்னு. ஸோ அதே எனர்ஜி தான் இங்கேயும் பிக்கப் ஆகுது. ஸோ இந்த சீரிஸ் வந்து இந்த ஸ்டோரி யாருக்கும் நிச்சயமா 100% அப்படியே பொருந்தும்.
அதனால பார்க்காதவங்க எபிசோட் 1லேருந்து பாருங்க. உங்களுக்கு புரிய வரும். அதே சமயம் வந்து மிரர் ரியாலிட்டியும் பாருங்க. அதே மாதிரி ஃபாரன்சிக் அனாலிசிஸ் ஒரு எபிசோட் போட்டுட்ருக்கேன். அதையும் பாருங்க. ஏன்னா ஃபாரன்சிக் அனாலிசிஸ் தான் நம்ம வந்து என்ன மாதிரி ஃப்ராட் நடக்குது, என்ன மாதிரி இந்த காமிக் எனர்ஜி வந்து அவங்கள ஏமாத்த ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அதில டீப்பா அனலைஸ் பண்ணியிருப்போம். நவ் உங்க எனர்ஜிக்கு போலாம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆஃப் கப்ஸ், த வேர்ல்ட். இந்த பெர்சன் வந்து உங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க. உங்க உலகம் செக்யூர், பிளாக்ட். நீங்க பிளாக் பண்ணிட்டு நீங்க ஒரு அழகான ஸ்பேஸ்ல இருக்கீங்க. உங்களோட ஸ்பிரிட் டீம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பிரிட் டீம். உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் நிட்டட் ஸ்பிரிட் டீம் இருக்கு. அதாவது உங்கள எப்பவுமே ரொம்ப அழகா கேர்ஃபுல்லா பார்த்துக்கிற ஒரு ஸ்பிரிட் டீம் உங்களோட ஆன்செஸ்டர்ஸ் உங்கள சுத்தி எப்பவுமே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா, இந்த வளையத்துக்கு மேல ஒரு பாதுகாப்பு இருக்கு. ஸோ இந்த பெர்சன் வந்து இங்க டக்குன்னு உங்ககிட்ட வர முடியாது. பிரபஞ்சம் உங்களுக்கு அனுமதி குடுத்தா மட்டும் தான் இந்த ஆன்செஸ்டர்ஸ் இல்லன்னா இந்த ஸ்பிரிட்ஸ் உங்களோட ஸ்பிரிட் டீம் இவங்களுக்கு பெர்மிஷன் குடுத்தா மட்டும் தான் இந்த உலகத்துக்குள்ள உங்களால வர முடியும். இல்லன்னா இந்த பெர்சன் வந்து இந்த மாதிரி வெளியில தான் இருக்கணும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி கார்டட். உங்களோட ஸ்பிரிட் டீம் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த பெர்சன் பாஸ்ட்ல ஜகிள் பண்ணிட்டாங்க. அதனால உங்களோட ஆன்செஸ்டர்ஸ் வந்து இந்த பெர்சன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. ஒரு தேவதைய நாங்க கொண்டு வந்து உன் கையில குடுத்தோம். அத வந்து நீ வந்து உதாசீனப்படுத்திட்ட அப்படின்ற மாரி தான் அவங்க எனர்ஜி இருக்கு. ரொம்ப கோவமா இருக்காங்க உங்களோட ஆன்செஸ்டர்ஸ், உங்களோட ஸ்பிரிட் டீம். மேபி நீங்க ஒரு எர்த் ஏஞ்சல் அந்த மாரி ஒரு எனர்ஜியா இருக்கலாம். இப்ப பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் குடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். என்ன எட்டி பார்க்கறது? கிங் ஆஃப் கப்ஸ். ஸோ உங்க வாழ்க்கையில ஒரு உண்மையான காதல் வருது. உண்மையான காதல் வருது. இந்த பெர்சனோட காதல் வந்து ரொம்ப ஆழமா இருக்கு. ஓ மை காட்! டிவைன் லவ். புது ஆரம்பம். இது வந்து புது பெர்சனா? ஐ டோன்ட் நோ. எபிசோட்ல என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தராங்க. என்ன? புது ஆரம்பம். இந்த பெர்சனும் புது ஆரம்பத்த தான் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. பிரபஞ்சமும் அத தான் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா, உங்க காதல் வாழ்க்கையில ஒரு தெய்வீக காதல் இருக்கு. அது வந்து நிச்சயமா வரும். இங்க பார்த்தீங்கன்னா 5 ஆஃப் சோல்ஸ். இது வந்து பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இத பண்ண போறாங்க. ஏன்னா 5 ஆஃப் சோல்ஸ் பிரபஞ்சம் உங்கள ஏமாத்த போறதில்ல. பிரபஞ்சம் வந்து இவங்களுக்கு அல்வா கிண்டின்னு இருக்காங்க. "இருங்கடா, இருங்க. நான் ஒரு சூப்பர் டூப்பர் ட்விஸ்ட் வச்சுட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. இது பிரபஞ்சத்தோட எனர்ஜி. பிரபஞ்சம் வந்து பிரபஞ்சம் தான் வெற்றி அடைய போறாங்க. இவங்கள ஏமாத்த போறாங்க. ஏன் ஏமாத்த போறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவங்க ஏமாத்தி தான் இந்த பணத்துக்காக பண்ணாங்க. அதேமாரி காமிக் எனர்ஜி இவங்கள ஏமாத்துறதும் பணத்துக்காக தான். ஸோ ஒருத்தவங்கள ஒருத்தங்க அங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. பிரபஞ்சமும் அத தான் அவங்களுக்கு பண்ண போகும். என்ன நம்ம எனர்ஜிய வெளியில விடுறோமோ, அதுதான் நமக்கு திரும்ப வரும். ஸோ இவங்களும் ஏமாற்றப்பட போறாங்க. அது எப்படிங்கிறத நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில நிச்சயமா ரொம்ப ரொம்ப உங்கள ஆழமா நேசிக்கிற, உண்மையா நேசிக்கிற ஒரு காதல் இருக்கு. அதே மாரி இந்த காதல் நிச்சயமா வெற்றி அடையும். ஏன்னா, இது டிவைன்லி புரொடெக்டட் லவ். இது பிரபஞ்சம் உங்களுக்கு குடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஆல்ரெடி சொன்னேன். பிரபஞ்சத்தோட அனுமதி இல்லாம யாராலயும் உங்ககிட்ட வந்து காதல சொல்ல முடியாது. உங்களோட அன்ப அனுபவிக்கவும் முடியாது. உங்க அன்ப அனுபவிக்கிற தகுதி ஒரு கிங் ஆஃப் கப்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கு. அது வந்து பிரபஞ்சம் கொண்டு வரப்போற ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த கிங் ஆஃப் கப்ஸ் பிரபஞ்சம் குடுக்க போற காதல். அவங்களால மட்டும் தான் இந்த உலகத்துக்குள்ள இந்த ஸ்பிரிட் டீம்ஸோட பெர்மிஷனோட இந்த பியூட்டிஃபுல்லான உலகத்துக்குள்ள வர முடியும். அப்படி இல்ல, இவங்களோட அனுமதி இல்ல, பிரபஞ்சத்தோட அனுமதி இல்ல அப்படின்னா, அவங்க வெளியில நிறுத்தப்படுவாங்க இந்த மாதிரி. அவங்களால உள்ள வர முடியாது. ஸோ இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாவே, உங்களால அ உங்க காதல் வாழ்க்கைய சரியான பாதையில எடுத்துட்டு போயிற முடியும். நான் திரும்பவும் சொன்ன மாதிரி, இது யாருங்கிற அனாலிசிஸ்க்கு போவோம். அதுக்கு முன்னாடி இந்த பெர்சன் அடுத்தது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்த்துரலாம். ஓ! இங்க பார்த்தீங்கன்னா, கிவிங் மனி. இந்த காமிக் எனர்ஜி வந்து மேபி இவங்க டிவோர்ஸ் கோ த்ரூ பண்றாங்க. ஃபைனல் செட்டில்மெண்ட்க்கு நெறைய காசு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட போறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் கூட நடந்துட்டுருக்கு. அவசரப்பட்டு ஏதோ ஒரு காமிக் எனர்ஜிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இல்லன்னா வந்து பாஸ்ட்ல காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அதே காசு தான் அவங்களுக்கு வந்து வினையா முடிஞ்சிருக்கு. அந்த காமிக் எனர்ஜி அவங்க கிட்ட இருந்து காசு கறக்க பார்க்குறாங்க. டிவோர்ஸ்னால இருக்கலாம். இல்லன்னா வந்து மிரட்டுறது அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தோம். அதனால தான் நான் உங்கள சொல்றேன். அந்த ஃபாரன்சிக் அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதில தான் காமிக் எனர்ஜி எதுக்காக அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்றாங்க, என்ன எவிடன்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ masculine energy spirits ப்ளீஸ். masculine energy. டவர் பாட்டம் டெக்ல. ஷாக்கிங்கா நெறைய விஷயங்கள் வந்து masculine எனர்ஜில நடக்கலாம். இல்லன்னா masculine லவ் இஸ் ஆன் த பிரெயின். ஸோ நீங்க தான் உங்க மனசுக்குள்ள உங்களோட எப்படி வந்து ஒரு ஆரம்பத்த துவங்க போறோம் அப்படிங்கிறது தான் அவங்க மனசுல ஓடிட்டுருக்கு. கண்டிப்பா உங்கள கம்யூனிகேட் பண்ண போறாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட இருந்து நிச்சயமா வரும். ஆ யங் வுமன். ஓ! மெசேஜ் யங் வுமன். ம்.
உங்களுக்கு 2 விஷயம் வரும். 2 பேரும் வந்து உங்கள கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அந்த காமிக் எனர்ஜியும் உங்கள கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த மாஸ்குலின் எனர்ஜியும் உங்கள கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. யார் வந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம். நீங்க வந்து வாழ்க்கைய செலிப்ரேட் பண்ண போறீங்க. நீங்க தான் இங்க வந்து அதிர்ஷ்டம். நீங்க தான் உங்களோட லக்கி சார்ம். நீங்க உங்க வாழ்க்கையில இருந்த அ அது வந்து செலிப்ரேஷன். இது வந்து தேர்ட் பார்ட்டி தான். யார் வந்து இப்ப இந்த பெர்சன் கிட்ட இருந்து பணத்த கறக்க முயற்சி பண்றாங்களோ, அவங்களும் உங்கள கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதே மாரி இந்த மாஸ்குலினும் ஒருத்தங்கள தூது விட போறாங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு, இல்லன்னா வந்து உங்கள வந்து அ உங்களுக்கு இந்த விஷயங்கள புரிய வைக்கிறதுக்கு. பட் இது வந்து அவங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க போறதில்ல. இந்த டெவிலுக்கு ஒரு டவர் இருக்கு. அவங்க வந்து ஒரு பிளான்ல போயிட்டுருக்காங்க. பட் டிவைன் பிளான் தான் நடக்கும். பிரபஞ்சம் வந்து ஆல்ரெடி சொல்ட்டாங்க 5 ஆஃப் சோர்ட்ஸ் உனக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு. ஸோ காமிக் எனர்ஜிக்கு ஒரு டவர் மூமெண்ட் இருக்கு. அது வந்து இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கும் வந்து டவரா முடியும். ஒருத்தங்கள ஒருத்தங்க சார்ந்து தான் இருக்காங்க. ஸோ கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க நெறைய காசு திருட பார்ப்பாங்க. இல்லைன்னா அந்த பர்சன பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த மாஸ்குலின் எனர்ஜில அடுத்து நடக்க போது. கண்டிப்பா உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும் இந்த பெர்சன் கிட்டருந்து. ஓ மை காட்! ஸ்பெல் ஒர்க் போயிட்டுருக்கு. வேகமா வந்து ஆக்ஷன் எடுக்க ட்ரை பண்ணுங்க. இது மாஸ்குலினோட எனர்ஜி. அவங்க வந்து நெறைய ஸ்பெல்லும் பண்றாங்க. இந்த மாஸ்குலின் வந்து என்ன பண்ணா பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இது வந்து பிளாக்கேஜ். அவங்க பண்ற ஸ்பெல் வந்து பிரபஞ்சம் வந்து தடுத்துட்டாங்க. உங்கள ஒண்ணும் பண்ணாது. அதாவது உங்களுக்கு கிளாரிட்டி வரக்கூடாது. அவங்க சொல்றத நீங்க கேட்கணும். அப்படியே நம்பணும். கேள்விலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க கேள்வி கேட்டா பதில் இல்ல. அந்த மாரி விஷயங்களுக்கு உங்கள குழப்பி விட்டு, உங்கள வந்து பிடிச்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்க. நீங்க தான் இங்க ஃபார்ச்சூன். இட்ஸ் லைக் மைடஸ் டச். எல்லாத்துக்கும் தெரியும். தொட்டதெல்லாம் வந்து தங்கமா மாறிடும். அந்த மாரி ஒரு லக்கி எனர்ஜி நீங்க. உங்ககிட்ட வந்து அபண்டன்ஸ் எனர்ஜி. நீங்க செல்வமா அபண்டன்ஸ்னா வந்து உடனே காசோட கனெக்ட் பண்ணிக்காதீங்க. அபண்டன்ஸ் இஸ் எனர்ஜி. உங்களோட எனர்ஜி வந்து விலை மதிக்க முடியாதது. அது வந்து ஏன் உங்கள பிரபஞ்சம் பாதுகாக்குறாங்க? ஏன் உங்கள சுத்தி இவ்ளோ பெரிய ஸ்பிரிட் டீம் இருக்கு அப்டின்னா, யுவர் எனர்ஜி இஸ் வேல்யூபிள். உங்களுக்கு தெரியாது அது வந்து எவ்ளோ பெரிய மாற்றங்கள உங்கள சுத்தி இருக்கவங்க வாழ்க்கையில கொண்டு வருதுன்னு, உங்கள சுத்தி இருந்தவங்க அத உங்க எனர்ஜிய அனுபவிச்சவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். நீங்க வந்து யூ ஆர் அ லக்கி சார்ம். அதுதான். யார் வாழ்க்கையில நீங்க இருந்தாலும் சரி, யூ ஆர் லைக் அ மைடாஸ் டச். அவங்க வாழ்க்கை வந்து அப்படியே மாறும். அதே மாதிரி உங்கள பார்த்துட்டு போனாலோ, இல்லன்னா உங்க கிட்ட பேசிட்டு போனாலோ, உங்ககிட்ட அவங்க அவங்க குறைய சொன்னாலோ, அது அப்படியே வந்து பனிமூட்டமா கரைஞ்சு போறத நெறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. டெஸ்ட் இட் இஃப் யூ வாண்ட். பரீட்சிச்சு பார்த்துக்கலாம் நீங்க. நீங்க டிவைன் ஃபெமினினா இருக்க பட்சத்தில இது நடக்கும். ஸோ, இப்போ நம்ம இப்போ மாஸ்குலின் என்ன பண்ண போறாங்க? என்ன ஆயிடுச்சு? அப்படிங்கிறத நம்ம இங்க பார்த்தாச்சு. காமிக் எனர்ஜி அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டுருக்காங்க. நாம இப்போ இந்த காதல் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த எபிசோட்ல பார்க்க போறதில்ல. இந்த கிங் ஆஃப் கப்ஸ் வந்து ஹீரோவா, இல்ல இவங்க 0 ஆயி வேற ஹீரோ வரப்போறாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்த எபிசோடுக்கு ஒதுக்கி வைக்கலாம். உங்க காதல்ல நிச்சயமா வெற்றி உண்டு. அது எந்த காதல் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் ஹெர்மிட் எனர்ஜி, 9 ஆஃப் கப்ஸ். இந்த கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க வந்து ஒரு எனர்ஜி அவங்க அவங்க கிட்ட வந்து ஒரு பழக்கூடைய வச்சு அவங்க மேல ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. இது காமிக் எனர்ஜி. இது வந்து ஹெர்மிட் கார்ட். ஆனா, உங்களுக்கு அதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவங்க அதுல சுத்தமா இவங்க தனிமையில இருக்காங்க. இப்ப இந்த பெர்சன் வந்து தனிமையில இருக்காங்க. காமிக் எனர்ஜியோடயும் இல்ல. இல்ல ஆல்ரெடி அவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த எனர்ஜியோட இல்ல. அவங்க தனிமையில இருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்ல. அதே மாதிரி வந்து 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்க தான் அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மென்ட். நீங்க தான் அவங்களுக்கு எல்லாமே. அவங்க வீட்ட விட்டு மேபி வெளியில வந்திருக்கலாம். இல்ல கூடிய சீக்கிரம் வெளியில வரப்போறாங்க. அவங்க வீட்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்க போது. இந்த டவர் மூமெண்ட் அதே மாரி தான் இங்க. அதுல அந்த காமிக் எனர்ஜிய பத்தின ஒரு ரகசியம் வெளியில வரப்போது. இல்லன்னா வந்து இட்ஸ் லைக் எ லிட்ரல் ஃபயர். வீட்ல வந்து இது வந்து ஒரு சைன். வீட்ல ஒரு தீப்பிடிக்கிற சின்ன சம்பவம் நடந்ததுன்னா, அது ஒரு சைன் இந்த பெர்சன் வந்து இந்த காமிக் எனர்ஜிய விட்டுட்டு வரப்போறாங்க அப்படின்னு. இல்லன்னா, இந்த காமிக் எனர்ஜிய பத்தி ஒரு ரகசியம் வரனால அவங்க வீட்ட விட்டு வெளியில வரப்போறாங்க. நீங்க தான் இந்த பெர்சனோட விஷ் ஃபுல்ஃபில்மென்ட். அதுல வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்ல. நீங்க தான் லவ் ஆன் த பிரெயின். அவங்க மனசுல 24/7 இருக்கிறது நீங்க மட்டும் தான். இப்ப இந்த காமிக் வந்து நெறைய வந்து ட்ராமா பண்ணி இவங்க கிட்ட இந்த மாதிரி பழக்கொடைய காமிச்சு, அவங்கள ஏமாத்த ட்ரை பண்றாங்க. நான் தான் வந்து காமிக்கல நான் ஐம் சா அ மாத்தி சொல்றேன். இட்ஸ் லைக் அ மேனிபுலேட்டிவ் எனர்ஜி. ஸ்பெல் ஒர்க். இத தான் காமிக்கும் பண்றாங்க.
அதாவது உங்கள மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. டிவைன் ஃபெமினின் மாரி நடிக்க ட்ரை பண்ணாங்க. பட் இந்த பெர்சனுக்கு நல்லாவே தெரியும் யார் வந்து உண்மையான ஃபார்ச்சூன், யார் வந்து ஃபேக் அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ நாளா அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்லதும் நடக்கல. நீங்க போனதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை வெறும் வெறும தான். நீங்க போன கையோட அவங்களோட மைடாஸ் டச் அந்த லக் எல்லாமே போயிடுது. ஸோ இந்த பெர்சன் வந்து உங்களோட தான் பில்ட் பண்ண விரும்புறாங்க. நாம இத ஃபர்தரா அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்க காதல் வந்து எப்படி வந்து இந்த எனர்ஜிக்கு சக்சஸ் அப்படிங்கிற அந்த படிய எப்படி தொடுது? இல்லன்னா வந்து அந்த எனர்ஜிக்கு நீங்க எப்படி போறீங்கங்கிறத வந்து நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இப்போ அடுத்த எபிசோடுக்கான லீட மட்டும் பார்த்துட்டு நான் அந்த ரீடிங்க க்ளோஸ் பண்றேன். நான் இத ஷஃபில் பண்றேன். இந்த எனர்ஜிய கிளியர் பண்ற இந்த நொடிகள்ல நீங்க ஐ அட்ராக்ட் ஜென்யூன் லவ். ஐ மேனிஃபெஸ்ட் மை டிவைன் கவுண்டர் பார்ட். இல்லன்னா வந்து டீப் டீப் பிரீத் இன் பண்ணுங்க. பிரீத் அவுட் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ உங்க காதல் எப்படி சக்சஸ் அடைய போறது? அதுக்கான எனர்ஜி இல்லன்னா நெக்ஸ்ட் எபிசோடுக்கான லீட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் திஸ் ரீடிங். அடுத்த எபிசோடுக்கான லீட் பார்த்தீங்க அப்படின்னா ஹை ப்ரீஸ்டர்ஸ் சீக்ரெட்ஸ் கிங் ஆஃப் வான்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். ஸோ இதுதான் அடுத்த எபிசோடுக்கான லீட். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அடுத்த எபிசோட். ஐ அஷ்யூர் யூ தட். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.